நயினார் நாகேந்திரனுடைய அறிக்கை இருக்கு, பாஜகவுடைய மாநில தலைவர். அப்போ ஒரு சிறுபான்மை மக்களினுடைய வழிபாட்டு உரிமையின் மீது அவர் கேள்வி எழுப்புறார். ஏற்கனவே இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதாக ஒரு உருவம் கொடுக்கிறார். இந்துக்களின் வழிபாட்டு உரிமை பறிக்கப்பட்டதா திருப்பரங்குன்றத்தில்? இல்ல. காலங்காலமாக எந்த இடத்தில் கார்த்திகை தீபம் நாளில் தீபம் ஏற்றப்படுமோ அதே இடத்தில் அதே நாளில் தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இந்துக்களின் வழிபாட்டு உரிமை மீண்டும் நிலைநாட்டப்பட்டு விட்டது. காலங்காலமாக நிலைநாட்டப்பட்டது போல் இந்த ஆண்டு நிலைநாட்டப்பட்டது. அதுல ஏதாவது இந்த அரசு பிழை செய்திருந்தா பிஜேபியும் கேட்கலாம், தாவேகாவும் கேட்கலாம், அதிமுகவும் கேட்கலாம், நாமும் கேட்கலாம். நீங்க கேட்ட கேள்வி. ஆனால் அப்படி எந்த பிழையும் செய்யல, எந்த பிழையும் செய்யல, எந்த பிழையும் இந்த அரசு செய்யல. அப்ப எந்த பிழையும் செய்யாத இடத்துல அந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு பிரச்சனை பண்றது தீய சக்தி யாரு? அதுல இந்த அரசு என்ன செய்யணும்னு நினைக்குது? தாவேகா என்ன செய்யணும்னு நினைக்குது? அதிமுக இந்த அரசு கொடுத்த 505 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறோம். அதான் தாவேகோட விருப்பம். அதெல்லாம் பண்ணியாச்சு சார். இன்னைக்கு பிரச்சனை திருப்பரங்குன்றம் இஷ்யூல செஞ்ச ஒண்ணுதான் அவர் சொன்னாரு. தீய சக்தி பாஜக இந்த மண்ணின் ஒற்றுமையை குலைக்க பார்க்குது. அப்ப அதை கண்டிக்கணுமா வேண்டாமா? அந்த தீய சக்தியை நோக்கி கேள்வி எழுப்பணும்ல. அந்த தீய சக்தி இவ்வளவு பெரிய வேலையை பண்ணுது மக்கள்கிட்ட சொல்லணும்ல. அதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அதாவது பிஜேபி ஒற்றுமையை குலைக்கிற வேலையை செய்து சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு உரிமையை பறிக்கிற வேலையை செய்து அதை பத்தி கேள்வி கிடையாது. அதை தடுக்கிற இடத்துல நின்று ஒரு அரசு மல்லு கட்டுது, அதை நோக்கி கேள்வி. அப்போ உண்மையிலே உங்களுக்கு தீய சக்தி யார் இந்த இடத்துல? அரசு இதுல என்ன தீய செயலை செஞ்சது? ஒரு அதான் சுட்டி காட்டணும்ல. இந்த செயலை அரசு செய்தது தவறுனாலும் சுட்டி காட்டுங்க. திமுக அரசு திருப்பரங்குன்றம் விஷயத்துல செய்த தவறு இந்த தவறு அப்படின்னு ஒண்ணு சுட்டி காட்டுங்க. அதெல்லாம் லாஜிக் ஆர்குமெண்டா இருக்க முடியும். என்ன இது ஃபூலிஷ் ஆர்குமெண்டா இருக்கு? லாஜிக் ஆர்குமெண்ட் என்ன? அதுல திருப்பரங்குன்றம் விஷயத்துல திமுக அரசு செய்த பிழை என்ன சொல்லுங்க. தாவேகாவுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. என்ன பிழை? அதுல பிஜேபி பிழை செஞ்சிருக்கு. அப்ப பிஜேபி செய்த பிழையை சுட்டி காட்டுவதற்கு துணிவு இல்லைன்னா எதுக்கு கட்சிக்கு வரீங்க, அரசியலுக்கு வரீங்க? சார் நீங்க நான் என்ன சொல்றேன், மகாத்மா காந்தி பேரை தூக்குறாங்க, உடனே அவர் எங்க பாக்குறாரு? தூக்கினவன கேள்வி கேட்கலையே. ஏன்னு கேட்டா திமுக பேர் வச்சிருக்கா, மகாத்மா காந்தி பேர் எதுக்கா வச்சிருக்கா சொல்லுங்கன்னு கேட்கிறாரு. இதுதான் டைவர்ஷன் பாலிடிக்ஸ். திமுக அரசு நீங்க பேசும்போது நான் பேசி முடிச்சேன், உங்க தரப்பு பேசுங்க. அதான் நான் என் கருத்தை சொல்லி முடிச்ச பிறகு நீங்க பேசுங்க, எவ்வளவு பேசுங்க. கன்னிமரா நூலக வளாகத்தில் மகாத்மா காந்தி சிலையை முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரா இல்லையா? இங்க நுங்கம்பாக்கத்தில் இருக்கிற சில சாலைக்கு மகாத்மா காந்தி உத்தமர் காந்தி சாலைன்னு கலைஞர் பெயர் சூட்டினாரா இல்லையா? எத்தனை திட்டங்கள் மகாத்மா காந்தி பெயர்ல, எத்தனை நினைவு சின்னங்கள் தமிழ்நாட்டில் எழுப்பப்பட்டிருக்குது? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஒன்று தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க, இல்லைன்னா தெரியாதுன்னாவது சொல்லுங்க. ஆனால் அரை உண்மை பேசாதீங்க. அப்போ உத்தமர் காந்தி சாலைன்னு தமிழ்நாட்டில் பெயர் இருக்கு, அவருக்கு சிலை எழுப்பப்பட்டிருக்குது. இந்த ஆட்சியில் சொல்றேன்.